சரண்யா, உன் தம்பிய எழுப்பி சொல்லு, நான் போய் காரை நிறுத்திட்டு வந்துடுறேன். சரிங்க. ஜீவா, நான் கிளம்புறேன்டா. டே, உன்னை இந்த மாதிரி நிலைமையில தனியா விட்டுட்டு போறதுக்கு எனக்கு மனசே வரலடா. ஜீவா, என் சூழ்நிலை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியல. தக்கவன் தப்பு நினைக்கிறதடா. போங்க, எல்லாரும் போங்க. இதனால பார்த்து வளர்த்த அம்மாவும் போயிருச்சு. இப்ப நீங்க ஏன் போறாங்க? கட்டில் கடையா கிடந்தாலும் இந்த வீட்டுல எனக்குன்னு ஒரு ஜீவன் இருந்தது. எல்லாரும் போய் நம்ம யார் இல்லாத ஜீவா, ஏடா ஏடா இப்படி எல்லாம் பேசுற? என் நிலைமை தெரிஞ்சு நீ இப்படி பேசுனா எப்பறா? நம்ம அம்மா நம்மளை விட்டு எங்கேயும் போகலடா. நம்ம மனசுல தாண்டா இருக்காங்க. ஆனா என் மனசுல தாண்டா ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கு. அது என்னை விட்டு போக கூட மாட்டேங்குது. என்னடா என்ன அப்படி பாக்குற? கடைசி நேரத்துல அம்மா சாகும் போது கூட அவங்க பக்கத்துல இருந்து ஒரு வாய் தண்ணி கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேனடா. பக்கத்துல இருந்து நான் மட்டும் பார்த்து போன உசுர கையிலேயே புடிச்சு வச்சுட்டேன். நீ கவலைப்படாதடா, எல்லாம் சரியா போயிடும். இருந்தாலும் மனசுல ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குல்ல. அம்மா பக்கத்துல நான் இருந்திருந்து அவங்களுக்கு ஒரு சேவை செய்ய பாக்கி இல்லாத பாவியா இன்னைக்கு அனாதையாதான் நான் நினைக்கிறேன். எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி மனசுக்குள்ள குத்திக்கிட்டே இருக்கு ஜீவா. ஏய், உன் தம்பிக்கு ஆறுதல் சொல்லணும்னா பார்த்தா நீ அவன் கூட சேர்ந்து அழுதுட்டு இருக்க. மாப்பிள்ள, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க உடம்ப பாத்துக்குங்க. உங்களுக்கு நாங்க இருக்கோம். நாங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு வந்துடுறோம். இத செலவுக்கு வச்சிருப்போம். காசெல்லாம் வேண்டாம் மாமா. என் அம்மா ஒண்ணு என்ன அந்த நிலைமையில விட்டுட்டு போகல மாமா, விட்டுட்டு போகல. மாப்பிள்ள, மாமா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா. எனக்கு எது வேணும்னா உங்க இடத்தால கேட்க போறேன். ஏன்னா எனக்குன்னு யார் இருக்காங்க? நீங்க மட்டும்தான். ஆமா, நீங்க என் கூட பிறந்த பொறப்ப மட்டும் விட்டு கொடுக்காம பாத்துக்குவோம். எனக்கு அதுவே போதும். இங்க பாருங்க, வீட்டுல பெரியவங்க ஏதாச்சும் பேசினாலும் நீ எதுவும் பேசாத, மனசுல எதுவும் வச்சுக்காத. அம்மா கூட சீக்கிரம் வயிற்றுல வாரிசா பிறப்பாங்க. எல்லாம் சரியாயிரு. சரியா? ஜீவா, ஜீவா, நீ எனக்கு அப்புறம் பிறந்தாலும் எல்லா இடத்துலயும் ஒரு அண்ணனா இருந்து எனக்கு ஒவ்வொரு பார்த்து பார்த்து நீ செய்யறடா. நீ எனக்கு தம்பியை கிடைச்சதுக்கு நான் தானே கொடுத்து வச்சிருக்கணும். சரிடா, அம்மா இல்லாதனால அம்மாவே நினைச்சு சாப்பிடாம இருக்காத. நேரத்துக்கு சாப்பிடு. உடம்ப நல்லபடியா பாத்துக்கடா. நான் கிளம்பட்டுமா ஜீவா?
வர அக்கா ஒரு நிமிஷம். நெருங்கையோட போற நீ. ஆமா, பெரிய காரியத்து வீட்டுல இருந்து போறப்ப எது கொண்டு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. கையில வச்சுக்கிறியா? ஜீவா, இன்னும் அம்மா சாகலடா. ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவ வாழ